வணக்கம். முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு ஊரில் என்ற பகுதியில் இன்றைக்கி நாம் சந்தித்து பேச போகிறது ஒரு அருமையான விஷயம். என்றைக்குமே துறவு அப்படிங்கிறது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயங்க. எல்லாராலையும் இதை கடைபிடிக்க முடியாது. இல்லறம் எப்படி முக்கியமானதோ அதே போல் துறவரம் முக்கியமானது. வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், வள்ளுவரே இந்த துறவிகளுடைய பெருமையை போய் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாராம், அப்பா போ உங்கள் ஊரில் போய் இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு எண்ணிக்கையை லிஸ்ட் எடுத்து வந்து கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ வள்ளுவர்கிட்ட அவர் சொன்னாரா, எப்படிங்க எடுக்க முடியும்? எனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் செத்து போயிருப்பாங்க, இப்போ நான் போகும்போதும் பல பேர் செத்து போயிருப்பாங்க, திரும்பி வர்றதுக்குள்ளே பல பேர் செத்து போயிடுவாங்க, எப்படி இந்த எண்ணிக்கையை எடுக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அப்படி தான்ப்பா, எப்படி ஒரு ஊரில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை சொல்ல முடியாதோ அதே மாதிரி துறவிகளின் பெருமையும் சொல்ல முடியாது. துறந்தாரை பெருமை துணைக்கூறின் இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று அப்படின்னு சொல்லுவாங்க. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்றுன்னு ரொம்ப அழகாக ஒரு திருக்குறள் இருக்குங்க. யோசிச்சு பாருங்கள், கடைசி வரைக்கும் துறவிகளுடைய பெருமையை சொல்ல முடியாது. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார்னு பெரிய புராணம் சொல்லுது. ஓட்டை கொடுத்தாலும் செம்பொன்னை கொடுத்தாலும் துறவிக்கு ஒன்று தான். நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் ஒரு துறவிக்கு ஒன்று தான். அப்படி இருந்தால் தான் அவர்கள் உண்மையான துறவிகள் அப்படின்னு பெரிய புராணம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் நினச்சி பாருங்கள், துறவரம் என்பது எப்படி இருந்தது. பட்டினத்தார் ஒரு வரப்பில் தலை வச்சு படுத்திருந்தார். 2 பெண்கள் அந்த பக்கமாக தண்ணி எடுக்க போனாங்க. ஒரு அம்மா சொல்லிச்சு, இங்கே பாரு ஒரு சாமியார் படுத்திருக்காரே அப்படின்ச்சு. அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு, இவரா சாமியாரே, நல்ல தலையை வரப்பில் வச்சு சுகமாக படுத்திருக்காரு, இவரை போய் சாமியார்னு சொல்கிற அப்படின்னு பட்டினத்தார் யோசிச்சார். கரெக்டு தானே, நமக்கு எதுக்கு இந்த வரப்பு சுகம் அப்படின்னு இறங்கி படுத்துட்டார். திரும்பி வரும்போது அந்த அம்மா சொல்லிச்சு, பாரு நீ சொன்னோடனே சாமியார் அதுலேருந்து இறங்கி படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், இவர் துறவி, பொம்பளை பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்குறாரு, இவர் துறவியான்னுச்சான். யோசிச்சு பாருங்க, அப்படி இருந்தால் அதுவும் தப்பு, இப்படி இருந்தால் இதுவும் தப்பு. எனக்கு என்ன தேவையோ அப்படி இருக்கிறவன் தான் உண்மையான துறவி. புத்தர் சொல்கிறாரு, ஒரு மரத்தடியில் 3 நாளுக்கு மேலே ஒரு துறவி இருந்தால் அந்த மரத்தின் நிழல் சுகம் கூட அவரை தாக்கிடுவான், அடுத்த மரத்துக்கு போயிடணுமா அவர். அப்படி இருக்கிறவங்க தான் உண்மையான துறவிகள்னு சொல்லுவாங்க. குரு கோவிந்த் சிங் அப்படின்னு குருநானக் உங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு போனார். செல்வந்தர் வீட்டுக்கு போனோடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாத்தையும் சுற்றி காட்டிகிட்டே வந்தவர், இங்கே தங்கம் இருக்குது, இங்கே வெள்ளி இருக்குது, இங்கே வைரம் இருக்குது, இங்கே வைடூரியம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே வந்தார். உடனே ஒரு ஊசியை கொண்டு போய் கொடுத்து குருநானக் சொன்னார், இதை கொண்டு வந்து சொர்க்கத்தில் என்னிடத்திலும் கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். சாமி, சொர்க்கத்தில் எப்படி கொண்டு வந்து இதை கொடுக்க முடியும்? அது கொண்டு வர முடியாதுங்களே. அப்படி தாங்க, உங்கள் செல்வமும் பயனற்றது. நீங்கள் இருப்பதை இன்னொருத்தருக்கு கொடுத்தால் மட்டும்தான் அது பயனுடையதாக மாறுமே தவிர நீங்கள் கொடுக்கலன்னா அதனால் ஒரு பயனும் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொன்னாராம். அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு அமெரிக்கா போனீங்கன்னு வச்சுங்களேன், அதை டாலராக மாற்றணும். ஜப்பானுக்கு போனீங்கன்னா என்ன மாற்றணும், சவுதி அரேபியாவுக்கு போனால் ரியாலாக மாற்றணும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகிறதுக்கு ஒவ்வொன்றா மாற்றணும். ஆனால் இந்த உலகத்துலேருந்து நீங்கள் மேலே போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் புண்ணியமாக தான் உங்கள் பணத்தை மாற்றணும். அப்போ புண்ணியமாக மாற்றுறதுக்கு எதுன்னா ஒரே ஒரு விஷயம், துறவரம் என்பது நல்ல விஷயம். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், குன்றக்குடி அடிகளார் நம்ம ஊரில் இருந்தார். அவர் ஒரு முறை சிவகங்கை அமைச்சர் அங்கே வரப்போகிறாரு, சிவகங்கை மன்னர் வரப்போகிறாரு, அதனால் சமைச்சு வைங்க அப்படின்னு மன்னர் பரிவாரங்களுக்கு நிறைய உணவை சமைச்சு வச்சாச்சு. சமைச்சு வச்சதுக்கப்புறம் யாருமே வரல சார். அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன யோசிச்சார், அந்த பக்கமாக விவசாயத்துக்கு வேலை செஞ்சுட்டு கூலிகள் போயிட்டு இருந்தாங்க. அவர்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த விவசாயிகளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டார். எல்லோரும் கோவப்பட்டாங்க, மன்னருக்கு சமைச்ச சாப்பாட்டை விவசாயிகளுக்கு போடுறதா அப்படின்னு கேட்டப்போ குன்றக்குடி அடிகளார் சொன்னாரா, இவர்கள் தான்ப்பா நிஜமான மன்னர்கள், அவர்கள் உழுததை தான் உணவிட்டதை தான் நாமளே சாப்பிட்டுட்டு இருக்கோம், அவர்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு போட்டால் என்ன தவறு என்று கேட்டாராம். நல்லா யோசிச்சு பாருங்கள், என்றைக்குமே ஏழைகளுக்கு இறங்குகிறவர்கள் உண்மையான துறவிகள். அப்படிப்பட்ட துறவிகள் எந்த சமயத்தில் இருந்தாலும் எந்த மதத்தில் இருந்தாலும் அவர்களை போற்றுவோம், வணங்குவோம். நன்றி, வணக்கம்.